திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற தம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருப்பனையூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சோழநாட்டு காவிரி தென்கரை தல இந்த திருத்தலம் பேரளம் திருவாரூர் பேருந்து நிலையத்திலே சன்னநல்லூர் என்று வருகிறது. அதற்கு பக்கத்திலே உள்ள ஊர் திருப்பனையூர். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் நடன தரிசனம் காட்டி அருளினார். சுவாமிக்காகவே அங்கே நடனம் ஆடினார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, பராசர முனிவர் என்று ஒரு முனிவர், அவர் இங்கே வந்து பூசித்தார், பேறு பெற்றார். கரிகால் வளவன் என்ற சோழ மன்னன் இங்குதான் வளர்ந்தான் என்று கூறுகிறார்கள். அவனுக்கு விநாயகர் துணையாக இருந்தாராம். இறைவனுடைய பெயர் சௌந்தரநாதர், இறைவனுடைய பெயர் பெரிய நாயகி, தீர்த்தம் அமுத புஷ்கரணி. இதுக்கு ஒரு மகாலட்சுமி தீர்த்தம்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. விநாயகர் ஏற்றினமா துணை இருந்த பிள்ளையார். யாருக்கு? கரிகால் வளவனுக்கு. தலவிருஷம் பனைமரம், அதனாலதான் பனையூர் என்று வந்தது. நன்னில ரயில் நிலையத்தில் இறங்கினோம்னா அப்படியே தென்கிழக்க அப்படியே கரைமாயத்தமாக 1 கிலோமீட்டர் தூரம்தான். 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஊர், அற்புதமான ஒரு ஊர் இந்த திருப்பனையூர் என்ற ஊர். அடியார் பெருமக்களே, இந்த திருப்பனையூர் என்ற ஒரு திருத்தலமானது அனைவரும் கண்டு மகிழ வேண்டிய ஒரு திருத்தலம். அங்கே இந்த பதிகத்திலே, அதாவது முதலாம் திருமுறையிலே 37வது பதிகம் இந்த பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதற்கண் காண்போம். அலரும் எரி செஞ்சடை தன்மேல் மலரும் பிறை ஒன்று உடையான் ஊர் சிலர் என்றும் இருந்து அடிபேனே பலரும் வரவும் வரையும். பலரும் எல்லோரும் பரவுகிறார்கள் திருப்பனையூர் பெருமானு. அலரும் எரி செஞ்சடை, அதாவது பெருமானுடைய முடி எப்படி சிவந்த சடைமுடி, அர்ச்சிக்கப்படுகின்ற சிவந்த சடைமுடி, அதன் மீதே வளருகிறது எது? பிறை ஒன்று. அந்த பிறை ஒன்றை உடைய சிவபெருமானுடைய ஊர், பிறை ஒன்று உடைய ஊர். சிலர் என்றும் இருந்து, அடியவர்களில் சிலர் என்றும் இருந்து திருவடிகளை பரவி பூஜனை செய்து வருகிறார்கள். ஆனால் பலர் பலகாலம் வந்துக்கலாம். பல பேர் பலமுறை வர்றாங்களாம். ஏன்? பெருமானை பார்ப்பதற்கு. சௌந்தர நாயகர் ஓடோடி வருகிறார்கள், பலரும் பரவுகிறார்களால், அதுவும் பலகாலம் வருகிறார்கள்னு சொன்னார். ஏத்த படியார் பலரும் பரவும் தனையூர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அணுக்க தொண்டர்கள்னா, சிலருங்கிறது இங்கே அணுக்க தொண்டர் அங்கேயே இருக்கிறது.
சுவாமியை விட்டு அங்கே போகிறதே இல்லை. அதான் அணுக்கம் தான் நெருக்கம், அணுக்க தொண்டர் அவர் சிலர். ஆனால் பலர் என்னன்னா பல முறை வந்து பெருமானுடைய பேரருளை பெற்று செல்லுகிறார்கள். பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். அலரும் ஏறி செஞ்சடைதன்மே, அலரும் ஏறி செஞ்சடைதன்மேல் மலரும் பிறை ஒன்றுடையான் சிலர் என்றும் இருந்து, சிலர் என்றும் இருந்து, சிலர் என்றும் இருந்தடி பேண பலரும் பரவும் பனையூரே. எனவே அடியார் பெருமக்களே, பலரும் வரவும் பரவையூரிலே நாம் செல்ல வேண்டாமா? வாருங்கள் வாருங்கள், திருப்பனையூர் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்கிறார்கள். அவனுடைய தாளை வணங்கி அனைவரையும் வாழ்விப்போம், வாழ்வாங்கு வாழ வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.